வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய செய்திதான். அதாவது தமிழர்களுக்கென்று ஒரு தனி கொடி இருக்கிறது. இந்த கொடியை பல இடங்களில் தடை செய்து விடுகிறார்கள். அதாவது நம்மளுடைய வலையொலியில் கூட அந்த கொடி சார்ந்த ஒரு பதிவை நாம் வெளியிட்டு விட்டால் நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேனலையே அவங்க தூக்கக்கூடிய ஒரு களம்தான் இருக்கிறது. இதுதான் நடைமுறை சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் தமிழர்களுடைய கொடியை அங்கீகரித்திருக்கிறது ஒரு நாடு என்கின்ற பொழுது அது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு கடும் சினத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் செய்தி. அது எந்த நாடு அங்கீகரித்திருக்கிறது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த களம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விளக்கமான ஒரு பார்வைதான் இந்த காணொளி. எனவே காணொலியை பாருங்கள். இந்த காணொலியில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இது ஒரு தமிழனுடைய கொடியை மையப்படுத்தியது என்பதை விட தமிழனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை மையப்படுத்தியது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பிரம்டன் நகரை மையப்படுத்திய செய்தி அடிக்கடி தமிழர்களிடம் பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது. காரணம், பல கட்டங்களில் தமிழர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய களத்திற்கு இந்த பிரம்டன் நகர அமைப்பு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பேட்ரிக் பிரவுன் என்கின்ற அந்த ஆளுமை ஒவ்வொரு களத்திலும் தமிழர்களுக்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் பதிவு. அதாவது எப்படி தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழர்கள் தங்களுடைய இன அழிப்பு சார்ந்த பல விடயங்களை அங்கு நினைவுகளாக வைத்து அதாவது மற்ற நாடுகளுக்கு அதை கொண்டு சென்று எங்களுடைய நாட்டில் இவ்வளவு வழிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்கின்ற விடயத்தை எடுத்து வைப்பதற்கான ஒரு களமாக அங்கு அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்மால் உணரக்கூடிய ஒன்று. ஏறக்குறைய வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதே நிறைய உணர்வுகள் அந்த பிரம்டன் நகரிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பதிவு. தற்பொழுது நவம்பர் 21 கொடிநாள் என்கின்ற அடிப்படையில் தமிழனுடைய அந்த கொடியை அங்கீகரித்து அந்த கொடிநாளை நடத்துவதற்கான ஒரு களத்தை அந்த பிரம்டன் நகர மேயராக இருக்கக்கூடிய பேட்ரிக் பிரவுன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திதான் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. இது தமிழர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்கின்ற ஒரு கருத்து வைக்கப்படுகின்ற அதே வேளையில் ஆட்சியாளர்கள், அதாவது இலங்கையில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக அமையும் என்ற கருத்துகளும் வருகின்றன. காரணம், மெதுவாக இந்த கொடி ஒவ்வொரு இடங்களிலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது இரு நாடு என்கின்ற நிலைப்பாட்டை இலங்கை அடைந்து விடுமோ என்கின்ற அச்சம் அவர்களுடைய மனதிலே இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. எனவே இதற்கு இலங்கையின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் கண்டிப்பாக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யலாம், அல்லது அது கனடாவிற்கு அது சார்ந்த ஒரு எதிர்ப்பை மின்னஞ்சல் மூலமோ அல்லது அந்த கனடா நாட்டை சார்ந்த அதிகாரிகளை அழைத்தோ பேசுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற ஒரு கருத்து தான் நிலவிக்கொண்டு இருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பரபரப்பு செய்தி சுற்றி கொண்டு இருக்கிறது. அது என்னவென்றால், நவம்பர் 21 இலங்கையிலே ஒரு போராட்டம், ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு அதிக கூட்டம் வராது என்பதுதான் உளவுத்துறை எடுத்திருக்கக்கூடிய செய்தி என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி. அந்த கூட்டம் வரவில்லை என்றால் அது ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை என்கின்ற ஒரு களத்தை உருவாக்கிவிடும் என்கின்ற பதபதைப்பு எதிர்க்கட்சிகளிடம் இருக்கின்றது. இந்த போராட்டத்தில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மஹிந்த ராஜபக்சே முன்பே அறிவித்திருந்தார். எனவே இந்த போராட்டத்தில் மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்ள மாட்டார் என்பது தெளிவாகி இருந்தது. ஆனால் தற்பொழுது ஆட்டக்களம் மாறியிருக்கிறது. அது என்னவென்றால், மஹிந்த ராஜபக்சே இந்தியாவின் உயர் தூதர் ஒருவரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு இரகசிய சந்திப்பு என்று சொல்கிறார்கள், அல்லது தெரிந்த ஒரு சந்திப்பு என்று கூட சொல்கிறார்கள். ஆனாலும் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த இந்தியாவின் தூதர் கொடுத்த ஆலோசனையின்படி நவம்பர் 21 நடைபெற இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில்
மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்வார் என்கின்ற செய்தி கசிகிறது. அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு ஒன்று கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்வார் என்கின்ற செய்திகள் இப்பொழுது பரபரப்பை கூட்டியிருக்கின்றன. அப்படி என்றால் அனுராவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான களங்களை எதிர்க்கட்சிகள் இன்னும் வேகத்தோடு எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. இதை குறித்து நாம் பலரிடம் விசாரித்த பொழுது எதிர்க்கட்சிகள் நடத்த இருக்கக்கூடிய இந்த போராட்டம் முன்பு அவர்களால் நடத்தப்பட்ட போராட்டங்களைப் போல ஒரு வெற்றியான களத்தை நோக்கி நகருமா என்றால் மிக மிக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. மக்களை பொறுத்த மட்டில் முன்பு நடந்த ஆட்சிகளை விட இந்த ஆட்சி பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தில் பயணிப்பதாகவே இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பார்களா என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது என்ற கருத்துகள் வருகின்றன. ஏறக்குறைய உளவுத்துறை என்ன செய்தியை எடுத்து வைத்ததோ அதைத்தான் இப்பொழுது மக்களுடைய மனநிலையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மஹிந்தாவும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்ற செய்தி வருகின்ற பொழுது இதன் ஆட்டக்களம் சற்று மாறுதலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு தான் கூடியிருக்கிறது. பரவலாக நாம் பலரிடம் விசாரித்தவையில் அப்படித்தான் கருத்துகளும் வருகின்றன. இந்த சூழலில் அனுரா ஆட்சியாளர்கள் இந்த எதிர்ப்பை எப்படி அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நவம்பர் 21 நமக்கு எடுத்து வைக்கும். தற்பொழுது உள்ள சூழலில் இரு நெருக்கடியான சூழல்களை கையில் அதாவது இரு நெருக்கடியான சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது இலங்கை என்று தான் நம்மால் கணிக்க முடிகிறது. ஒன்று, தமிழர்கள் பிரம்டன் நகரில் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளில் அவர்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் அந்த நினைவு சிற்பங்களைப் போல அந்த பிரம்டன் நகரிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழர்களுடைய கொடியும் அங்கு அங்கீகரிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது இது இலங்கை ஆட்சியாளருக்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது. எனவே இதை குறித்து அவங்களுடைய அந்த அரசு சார்ந்த விடயங்களில் இது ஒரு அலசலை உருவாக்கும் அல்லது அதற்கான ஆய்வுகளை கையில் எடுப்பதற்கான களத்தை கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய வேளையில் தமிழர்களை பொறுத்தமட்டில் இது பெரும் மகிழ்வான செய்தியாக பார்க்கிறார்கள். அந்த உணர்வுபூர்வமான மகிழ்ச்சி அவர்களுடைய முகத்திலே பார்க்க முடிகின்றது. எனவேதான் பெரும்பாலான தமிழர்கள் பேட்ரிக் ப்ரவுன் என்கின்ற அந்த ஆளுமைக்கு தங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு தமிழர்களுடைய அந்த இன்னல்கள் பட்ட வேதனைகளை புரிந்து கொண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பேட்ரிக் ப்ரவுன் அவர்களை இன்று தமிழ் சமூகம் உயர்வாக பார்க்கிறது என்பதுதான் நிஜம்.